கடலூர் சிப்காட்டில் இயங்கி வரும் சாய தொழிற்சாலையில் பாய்லர் டேங்க் வெடித்த விபத்தில் 20க்கும் மேற்பட்டோருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கடலூர் முதுநகர் அருகே உள்ள சிப்காட்டில் உள்ள சாய ஆலையில் அதிகாலை 2:30 மணியளவில் சுத்திகரிக்கும் சுமார் 6 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட டேங்க் திடீரென வெடித்து சிதறியது. இதனால் டேங்கில் இருந்த ரசாயன கழிவு நீர் அருகில் உள்ள வீடுகளுக்குள் புகுந்ததால் அப்பகுதியில் உள்ள 20க்கும் மேற்பட்டோருக்கு வாந்தி மயக்கம், கண்டெரிச்சல், மூச்சுத்திணறல் போன்றவை ஏற்பட்டுள்ளது. அவர்களுக்கு கடலூர் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே ரசாயன கழிவு நீர் புகுந்ததால் பாதிக்கப்பட்ட அப்பகுதி மக்கள் கடலூர் சிதம்பரம் சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த நிலையில் வீடுகளுக்குள் புகுந்த ரசாயன கழிவுநீரை அகற்றும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக அப்பகுதி மக்கள் கூறும்போது, தங்கள் பகுதியை சுற்றிலும் இதுபோன்ற ஆலைகள் இருப்பதால் தாங்கள் தொடர்ந்து சிரமத்திற்கு உள்ளாவதாகவும் அடிக்கடி மருத்துவமனை செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். மேலும் அதிகாரிகள் இதற்கு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு தூக்கத்துல இந்த மாதிரி ஆகி ஏதாவது மக்களுக்கு சேதமாயிருந்தா என்ன பண்ண முடியும்? இந்த கம்பெனி கொண்டு வந்து ஓரம் கட்டிக்கின்னு இந்த மாதிரி எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. சுத்தி கம்பெனியா இருக்கு, நடுவுல தான் நாங்க இருக்கிறோம். எங்களுக்கு சேஃப்டிக்கே கிடையாது. இப்போ ரொம்ப பாதிப்பு இப்போ பாதி வீட்டு வரைக்கும் வந்து போச்சு. அது நாத்தம் நிற்க முடியல. குழந்தைங்களுக்கு அடுத்து படுத்து தூங்குறோம். எங்களுக்கு அந்த புகையெல்லாம் எங்களுக்கு மூச்சு திணறுது.